வெல்கம் டு டிவியூஸ். ஸோ இன்றைக்கி உங்களுக்காக நான் வந்து ஒரு மூவியை தூக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஃப்ளட் டிசாஸ்டர் மூவி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கிளைமேக்ஸ் வரும்போது தான் இது முழுக்க ஒரு ஏஐ எக்ஸ்பெரிமெண்ட்டான ஒரு ஸ்டோரி அப்படின்னே உங்களுக்கே தெரியும். ஸோ இது 2025 ரிலீஸ் ஆன த கிரேட் ஃப்ளட் அப்படிங்கிற மூவி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மூவி ஆரம்பிக்கும் போதே இந்த உலகமே வந்து ஒரு பயங்கர ஒரு ஃப்ளட்டில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது. ஃப்ளட் டிசாஸ்டர் வந்து நடந்துருச்சு. ஸோ கண்டினியூஸாக ரெயின், அது மட்டும் இல்லாமல் சீ லெவலுமே வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. முழு சிட்டியுமே வந்து தண்ணியில் வந்து மூழ்கி போயிடுச்சு. அப்படி சவுத் கொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து இருக்குது, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு ஹீரோயின் ஆனா, ஸோ இவங்க தான் மெயின் கேரக்டர். அதுக்கப்புறம் அந்த ஆனாவோட பையன் ஜாயின், ஸோ இவங்க 2 பேரும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாழ்கிறாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸோ இவங்களும் பயங்கரமாக பேனிக்கெல்லாம் ஆகுறாங்க. இவங்க மட்டும் இல்லை, அந்த ஒட்டுமொத்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மக்களுமே வந்து பேனிக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலாக இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் ஆனாவும் சரி, இல்லை அங்கே இருக்கிற மற்றவங்களும் சரி, இந்த டாப் ஃப்ளோர் போகிறக்கு வேண்டி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மூவியில் போக என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் பீப்புள் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேர் வந்து சாப்பாட்டை திருட ஆரம்பிப்பாங்க. இன்னொரு சில பேர் வந்து மற்றவங்க செத்தாலும் பரவாயில்ல, நான் தப்பிக்கணுங்கிற அந்த ஒரு மோடுக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம ஆனா அதுக்கப்புறம் ஜாயின், இவங்க 2 பேருமே வந்து தப்பிக்கவும் ட்ரை பண்ணுறாங்க, அந்த டாப் ஃப்ளோர் போகணும் அப்படின்னு. ஸோ அப்போ தான் இன்னொரு கேரக்டர் ஒன்று வருது. இந்த கேரக்டர் பேர் என்னென்னா ஹீஜோ. ஸோ இவர் வந்து ஒரு நார்மல் ரெஸ்கியூ ஆஃபீஸர் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த மூவி போக தான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆனாவை பற்றி எல்லா விஷயமே வந்து இந்த ஹீஜோக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மூவியே வந்து டோட்டலாக ஒரு வேறு மாதிரியான ஒரு டைரக்ஷனுக்கு வந்து போக ஸ்டார்ட் ஆகும். இந்த மூவிலேயே வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி மெயின் கேரக்டர் 2. ஸோ இதில் வந்து நம்ம ஆனா, அப்புறம் ஆனாவோட பையன் ஜாயின். இந்த ஜாயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனே கிடையாது, அதாவது ரியல் ஹியூமன் கிடையாது. இவன் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் சைல்டு. ஸோ சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவனும் வந்து ஒருத்தன். ஆனாவோட எமோஷன்ஸ் மூலிமா இந்த ஆர்டிஃபிஷியல் சைல்டு இருக்குல்ல, ஸோ இவங்களுக்கு வந்து இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆகுமா, ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த என்டையர் செட்டப்புமே. ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வந்து வரும். ஸோ அப்போ இது வந்து ரியல் ஃப்ளட் இல்லையா, அப்போ என்னது அப்படின்னு கேட்கும்போது அது என்னவா வேணாலும் இருக்கலாம். இது ஒரு டெஸ்டிங் என்விரான்மெண்ட் மாதிரி இருக்கலாம், சிமுலேஷன் மாதிரி இருக்கலாம். ஸோ இல்லை ஏதாவது ஒரு கான்சியஸ் மைண்ட்லேயே வந்து ஏதாவது ஒரு பண்ணி வச்சு இந்த மாதிரி நடக்குதோ அப்படிங்கிற ஒரு டெஸ்ட், அந்த மாதிரி எது வேணாலுமே வந்து இருக்கலாம். ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா எமோஷன். ஸோ ஆர்டிஃபிஷியல் சைல்டுக்கு எமோஷனை நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மூவிலேயே வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம ஆனாவுமே வந்து ஒரு ஏஐ சயின்டிஸ்ட் தான். பட் ஸ்டில் அவள் வந்து இந்த குழந்தைய பார்த்துட்ருக்கா அப்படிங்கிறதுக்காக அவளுமே நிறைய லவ் பண்ணுவாள், சாக்ரிஃபைஸ் பண்ணுவாள். இந்த நம்ம பையனை காப்பாற்ற பல தடவை வந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பாள். ஸோ கிளைமேக்ஸில் தான் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு லூப் மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சிம்பு படம் மாநாடு மாதிரி லூப் மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து ஆனா வந்து ஒவ்வொரு தடையும் வந்து இந்த பையனை வந்து காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஸோ சயின்டிஸ்ட் வந்து ஃபைனலாக ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறது என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் ஹியூமன்ஸுக்குமே வந்து ஒரு எமோஷன்ஸை நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்ல வராங்க. ஸோ அதனால தான் இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மாதிரி எமோஷனலாகவும் இருக்கும், ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காகவுமே வந்துருக்கு. இது படம் பார்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு மூவி சஜஷனோட உங்களை வந்து பார்க்குறேன்.